தான் வந்து அவர் அரசியல் வருது ஃபஸ்ட் டைமு. இப்போ தான் வந்து ஒரே ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்தார். ஈசாலையில் அந்த மாநாடு பண்ணார். பழைய அரசியல்வாதிங்களாம் வந்து எதுவுமே பண்ணல. புதுசாக வரவர் வந்து இப்போ வரும்போது எப்படி வரணும் என்ன ஏதுன்னு யோசிச்சு பண்ணி தான் வர முடியும். அதாவது அனாவசியமாக வந்துட்டால் வந்து அது வந்து எல்லாருக்குமே வந்து அரசியல்வாதிகளுக்கு இவருக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். இவர் அரசியல் இறங்கியிருக்காரு. ஒரு எப்படி பொறுமையாக எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்றதை ஆலோசனை பண்ணி 4 பேர்கிட்ட விசாரித்து அதை இது பண்ணிட்டு தான் வந்து அந்த பிரச்சனை என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நினைப்போம் விமான நிலையம் வைக்க போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக நினைப்போம். ஆனால் வந்து அதில் என்ன உண்மையான ஒரு பிரச்சனை இருக்குன்றதை வந்து முழுமையாக நம்மளுக்கு தெரியாது. புரியுதுங்களா? இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அரசியல் வந்து உள்ள ஈடுபாடா இல்லை வந்து கார்ப்பரேட் கம்பெனி வந்து ஈடுபாடா எந்த கம்பெனி ஈடுபாடுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதுமாரி அவரும் அதை வந்து யோசிக்கலாம்ல. எடுத்தம் கவுத்துன்னு பண்ண மாட்டாங்க. தெரியுதுங்களா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அவங்களாம் பழைய ஊர்னவங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களாம் அனுபவத்தில் இருந்தவங்க. இப்போ இவங்க பார்த்திங்கன்னா வந்து இப்போ புதுசாக வரவங்க எந்த அளவுக்கு வராங்கன்னு பார்த்துக்கின்னு நம்ம இது பண்ணலாம்.